लो पार्था कितनी देर वेट करना तुमने बाहर आओ पार्था என்ன பண்ற உள்ள நீ வெளிய வா உள்ள பார்த்தா இருக்கா பார்த்தாவா எதுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்தா உள்ளதா இருக்கா வெயிட் பண்ணுங்க அனுப்பிச்சு வைக்கிறேன் ठीक है ठीक है अच्छा अच्छा चलो என்ன மச்சான் உன்னை தேடி ஒரு சேட்டு கும்பலே வந்திருக்கு அம்மா அரே அரே பாய் எங்க போற பாய் ஏ வண்டி நித்து டேய் இருடா அங்க என் ஃப்ரெண்ட் ஒரு ஆபத்து காப்பாத்துறது கல்யாணத்தை வச்சுக்கலாம் கொஞ்சம் இரு சேட்டே அரே கிதர் जा रे ரொம்ப நேரம் ஆயிடுச்சே அரே பாத்தா வெளிய வா நீ பாட்டு பொண்ணே போறானே என் பொண்ணே யார் கல்யாணம் பண்றது சைலன்ஸ் பாத்தா வா இங்க இப்ப எதுக்கு இழவு விழுந்த மாதிரி கத்துறீங்க இவனா செத்து போயிட்டானா இல்ல இவன் இவனா இது ஓடி போயிட்டாளா என்ன இப்போ கல்யாணம் நடக்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இப்ப நம்ம கிளம்புனா டிராபிக்ல மாட்டிப்போம் ஒண்ணு பண்ணுவோமா மொட்டை மேல கல்யாணத்தை வச்சுக்கலாம் இதோ அப்படி பீடா கடை போட்டுக்கலாம் இப்படி குல்ஃபி ஐஸ் வச்சுக்கலாம் எப்படி நம்ம ஐடியா ஓகேவா தொடர்ந்து மணிந்திருக்கும் www.tamrafm.com இது உங்கள் அட்டகாசமான வடபோச்சு நிகழ்ச்சி. ஆமா ஆமா லக்ஸி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட சொன்னானா, நான் சாப்பிடும் போதெல்லாம் உன்னை மட்டும்தானம்மா நினைப்பேன்னு. அதுக்கு அந்த உள்ள சொல்லித்தான், அந்த பொண்ணு சொல்லித்தான், நான் கைகளும் போதெல்லாம் உன்னைத்தானம்மா நினைப்பேன். இதுதான் இப்பத்திய லவ் அப்படி என்ற ஒரு விஷயத்த நாங்க இந்த காமெடியில இருந்து சொல்லலாம். நிறைய சொந்தங்கள் வந்து அப்படியே காமெடிகள் எங்கள்கிட்ட அள்ளி அப்படியே அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஆனா வந்து முதல் வந்து பையங்கள்லாம் காதலிக்கும் போது டீசெண்டா பைக்ல போயிட்டு இருந்தாங்களா. ஆனா இந்த காலத்துல அந்த பாத்திரம் துடைக்கிற வேலை தான் பையங்க பண்ணிட்டு இருக்காங்களா. அது என்னன்னு வேலை தானே லக்ஸி. ஆமா 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 அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வடிவேல் ராஜோ இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் அபியூஸ் எல்லாம் பண்றவங்க எல்லாம் ஒரு காலத்துல 1100 ரூபா போன்ல பாம்பு கேம் விளையாடுங்கிற பயங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னவோ உண்மைதான் இல்லையா? ஆமா ஆமா லக்ஸி. ஆமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளியிடம் வந்துட்டு பெண், அதாவது வந்து 2 பேர் திருமணம் செஞ்சிட்டாங்களாம். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கடத்துல டிவோர்ஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து 2 பேருமே கோர்ட்ஸுக்கு போற நேரம். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பொண்ணோட சைடு ஒண்ணும் இல்லை. பையன் சொல்றானா, இல்ல இவ வந்து என்னுடைய ரிலேஷன்ஸ் யாரையுமே வந்து சரியாக கவனிக்கிறல அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல வந்து பொண்ணு சொல்லிச்சாம், இல்லைங்க பொய் சொல்றாரு, நான் எந்த மாமியை விட இவட்ட மாமியை தான் நான் ரொம்ப நல்லா அதாவது நல்லா பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ரேகா. ஆமா ஆமா லக்ஸி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடையில போய் ஒரு பையன் கேட்டானா, இந்த ஒரு மிக்சர் பாக்கெட் தூக்கி இந்த மிக்சர் பாக்கெட் விலை என்னன்னு சொல்லி. அப்ப அவரு சொல்லிக்காரு 200 ரூபாண்டி. லூசுடா, இவ்வளவு மிக்சருக்கு இவ்வளவு விலை சொன்னியேண்டா, உன்னை மண்டைக்கு என்னடா விலைன்னு கேட்டிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரேகாட விலையும் அந்த ஜோக்டர் விலையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து மணிந்து கொள்ளலாம் www.tamrafm.com முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வடபோச்சு நிகழ்ச்சியோடு. रिया रिया कादली कन्नी वरिया रया 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 मैंने प्यार किया रिया 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 कादली कन्नी वरिया आजा ए आजा नी दादा पोकिरी राजा रोजोवुको डूयट हे सोजा ये नेंजल वंदे सोजा ये मानस कादल वेलवेट फिल्म कलर फिल्म என் நெஞ்சில போடுது லவ படமே இனிமே அடடா இனிமே லவ் படத்துல நமக்கு விசிலா வருமே. रैया 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 मैंने प्यार किया रिया 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 कादली के निवरिया मैंने प्यार किया सावन सावरिया दिल वाले दुल्हनिया कलिया के
கலரு பிலிமே என் நெஞ்சில ஓடுது லவ் லவ் படுமே இனிமே அடடா இனிமே லவ் படத்துல நமக்கு விசிலா வருமே காரைக்குடி தாண்டி கட்டும் சில வாங்க நான் போறேன் செல வாங்கி வந்தா கட்டி விட தானே நான் வாரேன் தொட்டா நீ சில கட்டி விட்டா தொட்டில் நிக்காமல போயிடும் விட்டா விட்டா நீ என்ன கொஞ்சம் விட்டா சிலையாக என்ன கட்டுவே பிலிமே கலரு பிலிமே என் நெஞ்சில ஓடுது லவ் லவ் படுமே இனிமே அடடா இனிமே லவ் படத்துல நமக்கு விசிலா வருமே தொடர்ந்து மனிதிருக்கம் www.tamaraFM.com இது உங்கள் அட்டகாசமான வாடப்பூச்சி நிகழ்ச்சியோடு. ஆமா ஆமா அப்படியே பாத்தீங்கன்னா லக்ஸி ஒரு பையன் போய் ஒரு மாமா கிட்ட சொன்னானா, ஆஹா. மாமா உங்களோட பொண்ணு வந்து கோவத்துல கண்ணத்துல அரைஞ்சிட்ட மாமான்னு சொன்னானா. ஆஹா. அப்ப அந்த மாமா கேட்டாராம், ஆஹா. எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆயிருக்கீங்க? ஆமா இதோட விலங்குதா லக்ஸி? என்னது? அவரு அறையல பொண்ணுக்கு பொண்ணுதான் அரைஞ்சிருக்கேன் அந்த பையனுக்கு. அதான் மாமா மாறி அடடா அறிவு கலைஞர்களே இப்படி எல்லாம் காமெடி சொல்றாங்களே. நீங்களும் உங்களுடைய காமெடிகளை வந்து எங்களோட அப்படியே பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய முகப்புத்தகம் இருக்கு. அதுல வந்து நீங்களும் உங்களுடைய காமெடிகளை பதிவு செய்யலாம். நாங்களும் அது எங்களுடைய நிகழ்ச்சியில இணைக்க தயாராயிட்டு இருக்கோம். ஆமா ஆமா அப்படியே தொடர்ந்து படப்பூச்சி நிகழ்ச்சி வந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்காகவே நாங்க நிறைய காமெடிகளை கொள்ளும். ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காதல்ல தோற்றவனை விட காதலியத்தில் வெற்றி பெற்றவனுக்கு தான் தெரியும் வெற்றி எவ்வளவு கொடுமையானதுன்னு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த காதலித்து தோற்றா வீட்டு வேலை எல்லாம் பண்ண முடியாத எஸ்கேப் ஆயிரலாம். அப்ப ஆனா அந்த காதலிச்சு வெட்டி போட்டாருண்டா எவ்வளவு வேலை செய்யணும். ஆமா லக்ஸி இதுல வந்து ஒண்ணு நீங்க சொல்றீங்க யாருமே காதலிக்காங்க காதலிச்சா கஷ்டம்னு சொல்ல வாரீங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, காதலிங்க டைம் பாஸ் பண்ணிட்டு போங்க. இங்க பாருங்கப்பா இந்த பொண்ணுவே. ஆமா பேசிக்கொண்டிருந்த பொண்ணு திடீரென்று பேசாம இருந்துச்சா. ஏன் தெரியுமா? ஆஹா நீங்க சொன்னதுதான். ஆமா அவங்களோட வீட்டை பேசி முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா 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 அழகான பொண்ணு சிரிச்சிட்டு போன எடுத்து 2 செகண்டுக்குள்ள பையன் காட்டுற மனக்கோட்டை இருக்கே அது வந்து ராஜ சோழனால கூட கட்ட முடியாதா. எனக்கு ஒரு கண்ணால ஒரு டவுட் இருக்குறீங்க. சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினான். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஓகே உங்களுடைய காதலன் என்ன கட்டுவார் உங்களுக்காக? கொடுசையும் கட்ட வாவ் இதெல்லாம் நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். பொண்ணுங்கட்டாலே பையங்களுக்கு செலவுதான். அதாவது காதலிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்கேயோ என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ஹாய் சொன்னா என்ன அர்த்தம்? கல்லட்டி விட்டு போறாங்க. இல்ல இன்னொரு பையனுக்கு பாய் சொல்ல போறான்னு அர்த்தம். சரி அவன் கத்த கல்ல தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற அட்டகாசமான வாட போச்சே நிகழ்ச்சியோடு. யோ போலீஸே, உன் வாரண்ட் வரத்துக்கு முன்னாடி திரண்டு வந்திருக்கிற என்னுடைய தொண்டர்களை பாரு. மரியாதையா ஓடி போயிடு. ஐயா கமிஷனர் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க சார். என்ன
எப்படி சார்? அவன் கட்சிக்காரங்க வழிமறைச்சு வாசல்ல நின்று வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க சார். யோ, அவன் கோர்ட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டான். அவன் பெயில் வாங்குறதுக்குள்ள நாம அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ற? யாருக்கும் தெரியாம அவன் வீட்டு பின்பக்கம் போ. அங்க பூஜை ரூம் மேல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு ஓட்டம் இருக்கும். அதுக்குள்ள போய் நீ அவனை அரெஸ்ட் பண்ணிடு. ஓகே? ஓகே சார். எஸ். நாளையோட இந்த வேலையை தலைமுழுக போறாரு. கடைசி அரெஸ்ட் ப்ராப்பரா பண்ணலாம்னா செவரடி குதிக்க வச்சிட்டானே. ச்சே. பூஜை ரூம்னாரு, பாத்ரூமா இருக்கு. உள்ளேயும் போக முடியாம வெளியும் போக முடியாம மாட்டிக்கிச்சு. ரிசார்ட் இன்னும் டைட்டா இருக்கு பண்ணிட்டு. கலட்டாதே கலட்டாதே. ஏண்டா என் பூச மேல கை வச்சு பாருனா என் மேல கை வைக்க வேண்டியா? என் பூச வரட்டு உன்னை என்ன பண்ற பாரு. என்னடா பேண்ட் இவ்வளவு டைட்டா இருக்கு? மிஸ்டர் தர்மராஜ், வயிறை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னமா? இவன் என்ன பண்றா பாருங்க. ஏய், சட்டத்துல இருக்கிற ஓட்டையில பூந்து வரவிடானா ஏன் விட்டு ஓட்டக்குள்ள பூந்து வர பாக்குறியா? கேளுடா, இல்ல செருப்ப கைட்டிட்டு அடிப்பேன். டவுசர பரு பட்டாப்பட்டி கலட்டின கை கால உடைச்சிருவேன். ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டிக்கு முன்னாடி என்ன கேவலமா பேசுறேன். உன்னை பெல்டடு எடுக்காத எடுக்காத எச்சக்கல. ஏய், அடுத்த பொண்டாட்டி குளிக்கிறத பாக்குற பாரு. நீ தாண்டா கத்துறான்டா, மாட்டிக்கிச்சு போல இருக்கு. பாவண்டா. இல்லடா, ஒரேடியா உருவிலாம். உருவே உருவே. உருவாத. நான் உடம்பு வலிக்க வலிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஓய்வு விடுற மாதிரியா இருக்கு. எஸ் சூப்பர். வா 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 வா. டேய் சீக்கிரம் போ. அந்த ஓட்டக்குள்ள போனா அவன் மாட்டி போனா உனக்கு எப்படா தெரியும்? கேக்குறல சொல்றா. ஏய் எல்லாம் ஒரு பிளானிங் தான்டா. போ போ ஃபாஸ்டா. ஓட்டலுகார் நிறுத்துப்பா நிறுத்துப்பா. ஏய் ஏன்டா நித்துற? மாதவியோட மாமாடா. இருப்பா. ஏம்பா உன் ஹோட்டல எங்கெல்லாமா தேடுறது? ஆமா, நீங்க எங்க? மாதவின்ற கொரியரை தாத்தா உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டு வர சொன்னாருப்பா. அவதான் என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டால. அது ஒரு கோவத்துல சொன்னது. நான் விட்டு விடுகிற சொன்ன உடனே சிட்டா பறந்து வந்துட்டா. இருக்காளா? இங்க இல்ல, உங்க ஹோட்டலுக்கு போயிருக்கா. ஹோட்டலுக்கா? கன்ஃபார்ம்டா ஹோட்டல் தான் போயிருக்காங்க யோ, சார். என்னையா விட்டு அம்மா மேல சத்திங்க கேப்பீங்க போல. ஹோட்டல் தான் போயிருக்கா. ஏய், வழி சொல்லிட்டு போங்கப்பா. ஹோட்டலுக்கு தானே போயிருக்கான்னு சொன்னேன். ஏதோ 1 2 3 சொன்ன மாதிரி ஓடுறானுங்க. சம்திங் ராங். வாங்கடா. செல்லம், ஏதாவது ஐடியா பண்ணி என்னை காப்பாத்தி விடுவேன். உடனே உனக்கு 100 முத்தம் தர்றேன். பொறுக்கி நாய உன் மூஞ்சுக்கு எனக்கு முத்தம் தரணுமா? கோணவாய குரங்கு பையா. நானே கழுத்தை திருப்ப முடியாம என் முண்டாட்ட பேசிட்டு இருக்கேன். நடுவுல நீ ஏன் குலைக்கிற? செருப்பால் அடிப்பேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியா பஜாரி மாதிரி கத்துறான்? கழுத்து வழியே பரவாயில்லையாட்டு இருக்கேன். இதுக்கு தான் பிடிச்ச உடனே என்கவுண்டர்ல போட சொன்ன இந்த மாயாக்காவும் சொன்னாக்காவும். டேய் பைத்தியம், யாரு பார்த்த சொன்னாக்கான்னு சொல்ற? உன்னை உதச்சே உருட்டி விட்டுருவேன். ஏய், கத்திக்கிட்டே இருக்காளுங்க, அவளுங்களை போட்டு தள்ளுங்கடா. ஏய், நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ். நாங்க வைரத்தோட வந்துட்டோம். வைரத்தை கொடு. நீ முதல்ல அவங்கள அனுப்பு. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் ஒவ்வொரு வைரமா உருட்டி விடுறேன். சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. மரியாதையா வைரத்தை தரல, இவளுங்களை கொன்னுடுவேன். வேண்டாம் வேண்டாம், இரு தரேன். இந்தா. ஏய், தூக்கி போடாத. நீ தூக்கி போட்டா பின் விளைவு என்ன வரும்னு எனக்கு தான் தெரியும். மரியாதையா கொண்டு வந்து கையில கொடு. சீனு, மாதவி, தொடர்ந்து மனிதனுக்கு www.tamrafm.com